ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நினைது 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு வந்து கட் பண்ணனாலே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குக்கா, நான் தைக்கிறது கூட ஈஸியாக தைச்சிருவேன், ஆனால் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறதா இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து கை தான் கட் பண்ணுவேன். இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான். லைனிங் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் லைனிங் தான் கட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து கை கட் பண்ணும்போது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எம்மிங் பண்ண போகிறோமா, இல்லை பார்டர் இருக்குது நம்ம அடிச்சு திருப்ப போகிறோமா, அதை தான் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தேவையான கிளாத் வந்து நம்ம விடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த 1.5 இன்ச்சுக்கு மடிச்சடிக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து தைக்கவும் செய்யணும். அப்போ தான் கை வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் எப்போவுமே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடுவேன். இது வந்து நான் அடித்து தான் திருப்ப போகிறேன். அந்த கஸ்டமர் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஹைட்டாக வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கையை வந்து கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து ப்ளவுஸ் கட் பண்ண உட்காரும் போது காலையில் உட்கார்றத விட நீங்கள் ஈவினிங் உட்கார்றது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு 4 ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உட்காந்துருந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இன்னொன்று நம்ம காலையிலேருந்து தச்சுக்கிட்டு இருந்திருப்போம், சாயந்தரம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தைக்கிறதுக்கு தேவையான வேலையை வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் எல்லாரையும், கண்டிப்பாக நைட்டே கட் பண்ணி வச்சுருங்க, அப்போ காலைல தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு வந்து கட்டிங்னால தான் நிறைய பேர் தைக்கிறதுக்கே தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம கட் பண்ணும்போது உட்காந்துருந்து கட் பண்ணுவோம், கடகடன்னு கட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம், மெதுவாக உட்காந்து கட் பண்ணிட்டு இருப்போம். அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறீங்க, நான் கட் பண்ணுறதுக்கு இந்த டைம் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஈவினிங் கட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து காலையில் சுறுசுறுப்பாக தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நம்ம வந்து இப்போ வந்து பேக் சைடு தான் கட் பண்ண போகிறோம். பேக் சைடில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, மடித்து அடிக்கிறதுக்கு பின்னாடி வந்து நம்ம மடிச்சு அடிப்போம், அதுக்காக 2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து 14.5 இன்ச் இருக்குது. இது வந்து நார்மல் ப்ளவுஸு, லைனிங் கிடையாது. அப்படிங்கும்போது நல்லா இழுத்து வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். இதில் வந்து 14.5 இன்ச் ஹைட் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட் வந்து நான் நோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நெக்குமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ப்ளவுஸை மேலே வச்சு நான் வந்து பார்க்குறேன். இவ்வளோதான். எப்போவுமே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து தப்பு இல்லாமல் கட் பண்ண முடியும். ப்ளவுஸை வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ப்ளவுஸில் வந்து ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் ஃபால் ஆகுறது, அதுக்கப்புறமா வந்து கையில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் ஆம்கோல் கிட்ட வர்றது, தூக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னா கட்டிங்கில் தான் நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறமா நான் இதை 2ஆக மடித்து போட்டேன் அப்படின்னா இது வந்து நார்மல் கட்டிங் தான். நமக்கு வந்து இது வந்து கிராஸ் கட்டிங் கிடையாது, நேர் கட்டிங். அதனால நான் 4ஆக மடித்து போடுறேன். போட்டுட்டு 2.5 இன்ச்சுக்கு வந்து நெக்கும், 3.25 இன்ச் வந்து ஷோல்டரும் நான் வைக்கிறேன். அந்த இதுதான் எப்போவுமே நான் வைக்கிறது. அதாவது இந்த ப்ளவுஸ்க்கு இது வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமரோட தான். அதுக்கப்புறம் ஆம்கோல் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து ஆம்கோலில் 5.5 இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா நமக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து ஷோல்டரில் போகும். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 5.5 இன்ச்சை வந்து வைக்கணும். நான் வந்து ஷோல்டர் வந்து அடித்ததுக்காக மொத்தமாக 5.25 இன்ச் வந்து நான் வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து உங்கள் ப்ளவுஸில் இருக்கோ அந்த மெத்தடில் வைங்க. இந்த இடத்துல சுருக்க வர்றதுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் வந்து ஆம்கோல் கிட்ட வந்து ஃப்ரண்ட்டில் குடைய மாட்டிங்களா இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க. எனக்கு வந்து குடஞ்சி நான் கட் பண்ணி இது வரைக்கும் நான் தைச்சதே கிடையாது. நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணேன், எனக்கு அது கரெக்டாக அமையலை. அதனால நான் அதை எப்பவும் போல் வழக்கமாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுறேன். அதே மாதிரி 3 டாட் பிடிக்கிற இடம், அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பட்டிக்கு மேலே இருக்க 3 இடத்துலையுமே ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன் அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்கில் வந்து நமக்கு வந்து அடித்து திருப்புற மாதிரி இருக்கும், அதுக்கு தேவை. அதுக்கப்புறம் பட்டியை ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் தேவைப்படும். அதனால மினிமம் வந்து ஒரு 1/2 இன்ச்சாவது விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து எப்பவும் 1 இன்ச் விடுவேன். அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, அக்கா இந்த சைஸில் உள்ள கட்டிங் போடுங்க, இந்த சைஸில் உள்ள கட்டிங் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஒரு சைஸில் இப்போ வந்து 34 இன்ச்சில் நமக்கு ஒரு ப்ளவுஸ் வருது, 34 வந்து சுற்றளவு வச்சு ஒரு ப்ளவுஸ் வருது அப்படின்னா நான் தைக்கிற அதே ப்ளவுஸ் தான் உங்கள் கஸ்டமர் 34 இருந்தால் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய சேஞ்ச் இருக்கும். ஒருத்தரங்க வந்து ஹைட் அதிகமாக போடுவாங்க, ஒரு சிலர் வந்து ஹைட்டு கம்மியாக போடுவாங்க, ஒருத்தர் வந்து கழுத்து வந்து அகலமாக போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் ஒருத்தங்களோட ப்ளவுஸ் இன்னொருத்தங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஒவ்வொருத்தங்க உடம்பு சுற்றளவு வேறு இருக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து ஆம்கோல் வேறு இருக்கும், ஒருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சைஸில் நான் போட்டேன் அப்படின்னா அந்த
சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரைட்டாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் அளவு ப்ளவுஸை வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து கட் பண்ணி பழகுங்க. அதில் வந்து ஹைட்டு கூட சொல்கிறாங்களா, இல்லை நெக்கை வந்து குறைக்க சொல்கிறாங்களா, இல்லை நெக்கு வந்து ரொம்ப அகலமாக இருக்குக்கா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்களா, இதை தான் மாற்ற முடியுமே தவிர மற்றபடிக்கு ஒரு சைஸில் இருக்கிறவங்களுக்கே எல்லாம் ஒன்று போல் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணதுக்கு முதல்ல கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அளவெடுத்து தைக்கும் போதே நிறைய பிரச்சனை வரும். அதாவது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணி தைக்கும் போதே நிறைய வந்து சொதப்பல் வரும். அது என்னன்னா ப்ராக்டிஸ் ஆக ஆக சரியாயிரும். நீங்கள் வந்து பயப்படலாம் வேண்டாம். நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்கும் போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்னொன்று ஆம்கோல் கிட்ட சுருக்க வருதுக்கா, அதை வந்து எப்படி நீங்கள் சரி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து குடஞ்சி கட் பண்ணவே மாட்டேங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி ஆம்கோலில் வந்து பிரச்சனை வராமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையை வந்து நான் வளைவாக தான் கட் பண்ணுவேன். நீங்கள் என்னோட கையை வந்து தனியாக வீடியோவை திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா கை கட் பண்ணும்போது நான் அந்த ஆம்கோல் கிட்ட வந்து கரெக்டாக வளைவாக கட் பண்ணுவேன். அதனால தான் எனக்கு வந்து ஆம்கோல் கிட்ட துணி வந்து தூக்கிட்டு நிற்காது. அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, அக்கா என் கஸ்டமருமே வந்து 1 மீட்டர் கிளாத் தான் எடுத்து கொடுக்காங்க, அந்த அக்கா தைக்கும்போது எனக்கு ஒட்டு வர மாட்டேங்குது கையில், நீங்கள் மட்டும் ஏன் ஒட்டு வச்சு தைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஒட்டு வராது. என்ன மெத்தட் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கையை கட் பண்ணுங்கள். கையை கட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, 4ஆக வந்து ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணுங்கள். அதாவது 2ஆக கட் பண்ணி 2ஆக போட்டு நம்ம வந்து 4ஆக மாடிப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து ஃப்ரண்ட் பேக்கு தைக்கிறதுக்கு நம்ம போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவங்க ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ப்ளவுஸ் மூலயமா கையில் வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஒட்டு வராது. இந்த மெத்தடில் அவங்க கட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு ஒட்டு வராது. அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா, இது இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேக் சைடு வந்து நமக்கு 2 இன்ச் வந்து விடுவோம்ல அதாவது நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு, அது வந்து விட முடியாது. ஏன்னா நம்ம கையில் வந்து இந்த இடத்துல கட் பண்ணதுனால கொஞ்சம் வந்து துணி பத்தாமல் போயிடும். அதில் வந்து ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தடில் வந்து கட் பண்ண மாட்டேன். இந்த மெத்தடில் தான் கட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். 2ஆக போட்டிருக்கேன்னா போட்டுட்டு இதே மாதிரி தான் கையை நம்ம எப்பவும் வழக்கமாக எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் வந்து நான் 2ஆக துணியை ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம 4ஆக போட்டு நம்ம கட் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கையில் ஒட்டு வராது. இதுக்கு இடையில வந்து வெளியில் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதனால வராது. இதுதான் இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ஒட்டு வராமல் தைக்க முடியும். இது ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, என்னால் வந்து அன்னைக்கு சொல்ல முடியல, அதனால தான் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைனாக சொல்லியிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று வந்து கட்டிங்கை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டிச்சிங்கில் கூட நிறைய விஷயம் வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து கற்றுக்க முடியும். கட்டிங்கில் எப்படி கற்றுக்க முடியாது நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கட் பண்ண தான் வந்து சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். நானுமே வந்து ஃபஸ்ட்டு ஆம்கோல் அந்த வளைவுலாம் கை கட் பண்ணும்போது வேறு மாதிரி கட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னோட கட்டிங் வந்து மாறுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த இடத்துல என்ன தப்பு வருது, இதுக்கு வந்து நான் எப்படி கட் பண்ணால் கரெக்டாக வருமா அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து கட்டிங்கில் வந்து சரி பண்ண முடியும். அதனால் கட்டிங் பண்ணதுக்கு ரொம்ப சோம்பேறியா இருக்கு, ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க இந்த மெத்தட்ல கட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து ஒரு 10 நிமிஷத்துல மினிமம் பிளவுஸ் கட் பண்ணிடலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, பிளவுஸ் கட் பண்ணும்போது நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஈவினிங் டைம் கட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ஏன்னா காலையில இருந்து நீங்க தைக்கிறீங்கன்னு வைங்களேன், ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் உட்காரலான்னு தோணும். அந்த உட்கார்ற டயத்துல வந்து நீங்க கட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, தரையில போட்டு கட் பண்ணுமாக்க. இவ்வளோ நாள் நான் தரையில தான் போட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து டேபிள் வாங்கியிருக்கேன். இந்த டேபிளுமே வந்து ரீசெண்டாக ஒரு 4 மாசமாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டேபிள் வாங்கினதுக்கப்புறம் வந்து எனக்கு டேபிள் மேலே கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. தரையில் கட் பண்ணும்போது குனிஞ்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பேக் பெயின் வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம சேர் போட்டு உட்காந்துருந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் டேபிள் வாங்கி தான் கட் பண்ணணுமா கேட்டால் கிடையாது, உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து தரையிலே போட்டு கட் பண்ணிடுவேன்க்கா அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தரையில் போட்டு கட் பண்ணதுனாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து டேபிளில் கட் பண்ணாலும் கட் பண்ணுறது ஒரே மாதிரி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போது ஒன்றே ஒன்று வந்து ஈவினிங் கட் பண்ணி பழகுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் வந்து நீங்கள் எந்த டைம் வந்து கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து எப்போவுமே நைட்டு வந்து முந்தின நாள் நைட்டு நான் என்ன தைக்கணும் அப்படிங்கிறத நான் முந்தின நாளே வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். அப்போ தைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். அதனால தான் நான் எப்போவுமே இந்த மெத்தடில் கட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.